ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 12th ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் 1929 கண்டுபிடிக்கப்பட்டது. ராபர்ட் வான் டி அப்படிங்கிறவர் 1929 கண்டுபிடிச்சார். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பிரின்சிபல், என்ன அடிப்படையில், என்ன கொள்கையில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ ரெண்டாவது ஒன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், நிலை மின்னியல் தூண்டுதல் அப்படிம்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கான்செப்டில் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறேன். அப்போ பிரின்சிபல் இது தான். ஓகே, கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன், அது சொல்லிடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, லெட் அஸ் கன்சிடர் இது ஏன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. A is a hollow metal sphere. A is a hollow metal sphere mounted on a insulating stand. Mounted என்ன, insulating standனால தாங்கப்பட்டுள்ளது. அப்போ insulating standனா என்ன, இன்சுலேட்டர், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாது, அதாவது கரண்ட் அதில் போகாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் எந்த விதமான எலக்ட்ரான்ஸும் போகாது. ஸோ அதில் இந்த சர்க்குலர், அதாவது ஸ்பியர் நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பிஎன்சி இஸ் ஏ 2 புள்ளி. பிஎன்சி இஸ் ஏ 2 புள்ளிஸ். ஓகேங்களா? அப்போ பிங்கிற புள்ளி இங்கே இருக்குது சென்டர் ஆஃப் தி ஸ்பியரில், சிங்கிற புள்ளி பாட்டம் ஆஃப் தி ஸ்பியரில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இயூ டியூ 2 கோம்ஸ், சீப்பு 2 கோம்ஸ். இந்த கோம் டி சி கூட கனெக்ட் பண்ணி, சி பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது புள்ளி சி பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கோம் இ பி பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸோ இந்த கோம் டி எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் 10⁴ வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியலில் அது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் அப்படின்னு என்ன, பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் சார்ஜ் இங்கே வரும். ரைட், இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த 2 புள்ளியும் எதில் கனெக்ட், ரப்பர் பெல்ட் ஒரு சில்க் பெல்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணாலும், எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சில்க் பெல்ட் இல்லைனா ரப்பர் பெல்ட், இது ரெண்டில் எது வேணாலும் வச்சு இன்டர் கனெக்ட் பண்ணலாம். இன்டர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், கன்வேயர் பெல்ட், அதாவது கன்வேயர் மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட்டா? ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒர்க்கிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி கொரோனா டிஸ்சார்ஜ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் என்ன, ரொம்ப சிம்பிள். கொரோனா டிஸ்சார்ஜ் இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்குது. டிஸ்சார்ஜ்னால் வெளியேற்றுறது, ஒரு கூர்மையான முனையில் வெளியேற்றுறது அப்படிங்கிறத கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, ஸோ இப்படி ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கலாம், கண்டக்டர். ஓகே, இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, இப்போ சார்ஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் இருந்துக்கலாம், இப்போ இருக்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் மட்டும் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா பெருசாக இருக்கும், இந்த ஏரியா சின்னதாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போது இதில் ஏரியா பெருசு, ஆனால் டென்சிட்டி கம்மி. என்ன டென்சிட்டி கம்மி, சார்ஜோட டென்சிட்டி லோவாக இருக்கும். சார்ஜோட டென்சிட்டி எப்படி இருக்கும், லோவாக இருக்கும், அடர்த்தி லோவாக இருக்கும். ஆனால் இங்கே ரேடியஸ் கம்மி, அதாவது ஏரியா கம்மி, டென்சிட்டி ஹையாக இருக்கும். என்ன டென்சிட்டி, சார்ஜினுடைய டென்சிட்டி ஹையாக இருக்கும், அடர்த்தி ஹையாக இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியாமல் சொன்னால் சார்ஜ் அதிகமாக அங்கே சுற்றிட்டுருக்கும். ரைட்? அப்போ கரெக்டு தானே? அப்போ ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஏரியா ஃபுல்லாக, அதாவது நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா விலகி இருக்கும், அதில் இடம் இருக்கும் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இடமே கம்மியாக இருக்குது. அப்போ சார்ஜெல்லாம் ஒரு இடத்துல நின்றும், நெருக்கி நின்றும். அப்போ டென்சிட்டி ஹையாக இருக்குது. அப்போ எங்கே டென்சிட்டி ஹையாக இருக்கோ, அதாவது சார்ஜ் டென்சிட்டி ஹையாக இருக்கோ, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒர்க்கிங் கரெக்டாக நமக்கு புரியும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். எப்போது
இந்த இடத்துல டென்சிட்டி ஹையாக இருக்கும்போது அந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருக்கும். எந்த இடத்துல? சார்ஜினுடைய அதாவது டென்சிட்டி எங்கே ஹையாக இருக்கோ, ஏரியா எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல தான் டென்சிட்டி ஹையாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல தான் ஹையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா டிஸ்சார்ஜ் நடக்குது. ரொம்ப சிம்பிளாக இது பார்க்கலாம். டிஸ்சார்ஜ் எப்படி நடக்குது அப்படின்னா, இது பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்டுங்களா. நான் இங்கே வந்து ஒரு ஏர் மாலிகுல்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்வாட் இங்கே வந்து ஏர் இருக்குது, இதுக்கு வெளியில் ஏர் தானே இருக்கும், ஓகேவா. ஸோ அயனைஸ் ஆகுது. என்ன ஆகுது? அயனைசேஷன் நடக்குது. அயனைசேஷன் என்னென்னா, இப்போது இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது, இங்கே வெளியிலலாம் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், ரைட்டா. அப்போது இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பொழுது இப்போ பாருங்கள், ப்ளஸ் சேர்ந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக ரிப்பல் ஆகும். அப்போ ரிப்பல் ஆச்சுன்னா நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வெளியே போகும், அவுட்வேர்ட்ஸில் போகும். அப்போ இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். புரிஞ்சுக்கோங்க, ப்ளஸ்ஸை வந்து வெளியே தள்ளிடுச்சு, ப்ளஸ்ஸு வந்து என்ன தள்ளிடுச்சு? வெளியே தள்ளிடுச்சு. மைனஸ் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது. ஏன்னா மைனஸும் ப்ளஸ்ஸும் தான் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஓகேவா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இல்லைனா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஓகேங்களா. நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஈவன் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? வெளியே போயிடும், ஓகேவா. நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? உள்ளே வரும். ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகுனா அட்ராக்ட் ஆகும், ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகுனா அட்ராக்ட் ஆகும். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகே. அப்போது அந்த சார்ஜஸ் வெளியே தள்ளுதியா, எங்கே தள்ளுது? கூர்மையான முனையில் தள்ளுது. அப்போது அந்த இடத்துல தள்ளும்போது தான் கொரோனா டிஸ்சார்ஜ்னால் வெளியேற்றுது அப்படிங்கிறாங்க. இதுதான் கொரோனா டிஸ்சார்ஜாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கண்டக்டர் இருக்குது, இந்த கண்டக்டர் அப்படியே நான் வச்சுருக்கேன். இந்த கண்டக்டரில் இப்போ நான் இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு ராடு கொண்டு வரேன், நெகட்டிவ் ராடு கொண்டு வரேன். இப்போ நெகட்டிவ் ராடு கொண்டு வந்தோன்னே அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியும் நெகட்டிவும் பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ அட்ராக்ட் ஆகிறது தானே இருக்கும். அப்போ நெகட்டிவ்லாம் போயிடும். அப்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னால் அட்ராக்ட் ஆகும். அப்போ நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் வந்துடும், நெகட்டிவ்லாம் என்ன பார்க்கும்? ஒரு பக்கம் வந்துடும். இந்த நெகட்டிவை கிரவுண்ட் பண்ணணும், ரைட்டா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் தி அதர் சார்ஜஸ். பாருங்கள், சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சரிங்களா. ஒரு கான்டாக்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது மட்டும்தான் அட்ராக்ட் ஆகுது. அப்போ தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், நிலை மின்னியல் தூண்டுதல் அப்படிம்பாங்க. சரி, ரைட். ஸோ இப்போ இந்த மைனஸை கிரவுண்ட் பண்ணிட்டேன். கிரவுண்ட் பண்ணால் இந்த மைனஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே கிரவுண்டுக்கு போயிடுச்சு. அப்போது இந்த கிரவுண்டையும் நான் இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த எர்த்திங்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிடும், ரைட்டா. இதுதான் கான்செப்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கொரோனா டிஸ்சார்ஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கொரோனா டிஸ்சார்ஜில், இப்போ எந்த ஷேப்பில் வேணாலும் கொரோனா டிஸ்சார்ஜ் நடக்கலாம். இப்போது ஈவனாக இருக்கிற இந்த வட்டத்தில் வந்து, அதாவது சர்க்கிளில் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஏன்னா எங்கேயுமே பாருங்கள் ஏரியா வந்து பெருசாக உள்ள சின்னதாக உள்ள கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் யூனிஃபார்மாக இருக்கும். சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரைட். இப்போது இதுக்கு வரும் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ஒர்க்கிங்க்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட், அதாவது கொரோனா டிஸ்சார்ஜ் கான்செப்ட். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கொரோனா டிஸ்சார்ஜ் சொல்லலாம். இந்த இடத்துல வாங்க, கோம் டியில் என்ன நடக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வருது, ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ ரைட், இப்போது இங்கே கூர்மையாக இருக்கு இல்லையா, இந்த சீப் எடுத்துக்கலாம், அதாவது அந்த கோம்போட ஒரு எட்ஜ் எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில்
அந்த எட்ஜில் என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் எல்லாம் வந்து குவியுது. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாசிட்டிவெல்லாம் ஒரு இடத்துல வந்து குவியும் போது அங்கே டென்சிட்டி ஹையாக இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ டென்சிட்டி ஹையாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ஹையாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் இருந்தால் என்ன ஆகும், பாசிட்டிவ் வந்து வெளியே தள்ளிடுது, பாசிட்டிவ் என்னாச்சு வெளியே தள்ளிடுது, நெகட்டிவ் என்னாச்சு அட்ராக்ட் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் என்ன ஆகுது வெளியே தள்ளுது, இங்கே என்ன ஆகுது அயனைசேஷன் ஏற்படுது. டியூ டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஏர் கெட்டிங் அயனைஸ்டு. அயனைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் வெளியே தள்ளுது, நெகட்டிவ் சார்ஜெல்லாம் அட்ராக்ட் ஆகிடுச்சு, அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி கோம். ரைட்டா, அட்ராக்ட் ஆகிடுது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் என்ன பண்ணுது, இங்கே தள்ளிடுச்சு. இப்போது பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் இங்கே தள்ளணுன்னே என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே வந்து இங்கே அக்குமுலேட் ஆகுது பெல்ட் மேலே. ரைட்டா, பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, அக்குமுலேட் ஆகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் ஆகிறதுக்கு காரணம் மோட்டார் தான். இங்கே ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க, இந்த சீக்கு புள்ளிக்கு ஒரு மோட்டர், ட்ரிவன் மோட்டர் கனெக்ட் பண்ணும். ட்ரிவன் மோட்டர் என்னென்னு ட்ரைவ் பண்ணும், அதாவது மோட்டர் ட்ரைவ் பண்ணுறது மூலமாக இந்த கன்வேயர் பெல்ட்டு ஓடும் மூலிமா என்னென்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கீழேருந்து மேலே மூவ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போது இங்கே ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சுது, ஒரு கூர்மையான இடத்துல அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இந்த நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது ரிப்பல் ஆகுது. ரிப்பல் ஆகிறதுனால என்ன ஆகுது, பெல்ட் மேலே அக்குமுலேட் ஆகிடுது. ஸோ பெல்ட் மேலே அட்டாச் ஆனோன்னே, ஸ்டிக் ஆனோன்னே மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். ஓகேவா, அண்ட் ரீச்சஸ் டு தி கோம் இ. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனோட கான்செப்ட் பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. என்ன நடக்குது, இ அப்படிங்கிறது, ஈங்கிறது கோம்பி. ஸோ இந்த கோமியில் நீங்கள் பாருங்கள், இந்த கோமியில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய இருக்கும். கோமியில் என்ன இருக்கும், இப்போ கோம் இ இதெல்லாம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி கோம்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அப்போது இந்த கோம்ஸ்லாம், அதாவது நான் ஒரு 2 எண்ணம் வரைஞ்சிருக்கேன். கோம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோம்பில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்தோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்ததை பார்த்தோம். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவை என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கொடுக்குறேன். பாசிட்டிவ் சார்ஜ் என்ன கொடுக்குறேன், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே அக்குமுலேட் ஆகிடுச்சு. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, இந்த நெகட்டிவும் இந்த வெளியில் இருக்க பாசிட்டிவும் அட்ராக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் பாசிட்டிவும் அட்ராக்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் என்ன ரிப்பல் ஆகிடுது. அப்போது இங்கே என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கண்டிப்பாக ரிப்பல் ஆகி ஸோ நெகட்டிவ் சார்ஜை என்ன பண்ணுது, அட்ராக்ட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கோம்பில் இழுத்துக்குது. அப்போது இந்த கோம்பில் வந்து இழுத்தோடனையா, அதாவது நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்ராக்ட் ஆகிடுனால கேளுங்க, இங்கே நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்ராக்ட் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் என்னாச்சு ரிப்பல் ஆச்சு. அப்போ ரிப்பல் ஆனது நான் சொன்ன வெளியே தள்ளிடும் அப்படின்னும் நம்ம ஏற்கனவே ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்லேயும் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்டே அதுதானே. அப்போது வெளியே தள்ளிடும். அப்போ ஸ்பியர் அக்குமுலேட் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் இங்கேருந்து வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்பியர் மேலே போய் என்ன ஆயிடுது, அக்குமுலேட் ஆகிடுது. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பியர் வந்து ஒரு கண்டக்டர் தான். ஓகேவா, அப்போது இந்த ஸ்பியர் மேலே போய் என்ன ஆயிடுது, அக்குமுலேட் ஆகிடுது. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ அக்குமுலேட் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எந்த ப்ராசஸ்ஸு, இந்த பெல்ட்டு சுற்றிக்கிட்டே இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுது, இப்படி வந்துட்டுருக்கு. கடைசியாக வந்து இந்த சார்ஜ் இந்த சைடு போகிறனால டிசெண்டிங் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன, டிசெண்டிங் பெல்ட் கேரிஸ் நோ சார்ஜ். அது ரொம்ப முக்கியம். நோ சார்ஜ்னால் இந்த சைடு சார்ஜ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த பெல்ட்டில் மூலிமா அப்புறம் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் நிறைய அக்குமுலேட் ஆகும்போது 10⁻⁷ வோல்டேஜ் வந்து அக்குமுலேட் ஆகுது. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம், 10⁻⁴ யூஸ் பண்ணோம், 10⁻⁷ வோல்டேஜ் வந்து அக்குமுலேட் ஆகுது ஓவர் தி ஸ்பியர். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து
ப்ராசஸ் ரிப்பீட் ஆகணும், லீக்கேஜ் ஏற்பட்டுரும். ரைட்டா? ஹை பொட்டென்ஷியல், ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் உருவாகுது, தாங்க முடியாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதை நிப்பாட்டுறக்காக, அந்த லீக்கேஜ் தடுக்கிறக்காக இங்கே இதை சுற்றி ஒன்றும் இல்லை, இதை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இதை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர் வைக்கிறாங்க. கேஸ் ஃபில்டு ஹை ப்ரெஷர் எவாக்குவேட்டட் சேம்பர் வைக்கிறாங்க. கேஸ்னால் ஏதாவது மீத்தேனாக இருக்கலாம், ஸோ நைட்ரஜனாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணி வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹை ப்ரெஷரை தடுக்கிறதுக்காக ஹை ப்ரெஷர் கொண்ட கேஸ் சேம்பர் வந்து எவாக்குவேட்டட் கேஸ் சேம்பர் வந்து வைக்கிறாங்க ஸ்பியரை சுற்றி, அதாவது கண்டக்டரை சுற்றி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லீக்கேஜ் வந்து தடுக்க முடியுங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. கொரோனா டிஸ்சார்ஜ் ஒரு பார்ட்டாக எழுதுங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஒரு பார்ட்டாக எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக இதோட அப்ளிகேஷன், இட் இஸ் யூஸ்ட் இன் நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன். அதாவது நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது நியூக்ளியர் லெசன், நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம படிப்போம், அதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கலாம். நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷனுக்கு உதவுது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் அப்படி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸில் யூஸ் ஆகுது. ப்ரோட்டான்ஸ் தானே இந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் நிறைய ப்ரோட்டான்ஸ், அதை வச்சு ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்லேயே இது ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குது. அதாவது இது ஒரு 5 மார்க் தான் தியரி. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் எழுதுங்க. பிரின்சிபல் என்ன எழுதுவீங்க? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். முடிஞ்சு 1. ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 6 பாயிண்ட் வர மாதிரி நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. அடுத்து 2, 3 ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிங்க. ஒன்று வந்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் ஒன்று ஹெட்டிங் போட்டு அதோட கான்செப்ட் இதை பற்றி எழுதுங்க, ஒரு 4 லைன் வர மாதிரி. அண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஹெட்டிங் போட்டு அதில் ஒரு 4 லைன் வர மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லீக்கேஜ் இப்படி தடுக்கிறது, டு அவாய்ட் தி லீக்கேஜுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு 2 லைன் எழுதுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எழுதுங்க 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா கரெக்டாக 5 மார்க் விழுந்துடும். இது தியரி கொஸ்டின், மார்க் அவ்வளோ சீக்கிரம் போட்டுற மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.